ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ மார்க்கெட் வந்து 28ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் எப்படி முடிவடைந்தது, அப்புறம் சென்ற வாரம் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தைய வாரம், போன மாதம், அதே போல வந்துட்டு வரும் வாரம் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம். இது வந்து எந்த பரிந்துரையும் நம்ம வழங்குவதில்ல. மார்க்கெட்டோட ரேஞ்சை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலான்ட்டு ஒரு பயிற்சிக்காக மட்டுமே இது பார்க்கப்படுகிறது. இப்போ 28ஆம் தேதி மார்க்கெட் பார்த்துட்டீங்கன்னா 11,602க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது அதற்கு முந்தைய க்ளோசிங் 27ஆம் தேதியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 11,559. அப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு 40 பாயிண்ட் வந்துட்டு கேப் அப் ஆகி லோ பார்த்துட்டீங்கன்னா 11,589, ஹை பார்த்துட்டீங்கன்னா 11,686, லோ க்ளோசிங் பார்த்துட்டீங்கன்னா 11,647. ஸோ ஹைக்கும் லோ அதாவது ஹை அண்ட் லோக்கு உண்டான டிஃபரெண்ட் இங்க பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 97 புள்ளிகள் ஆச்சுங்களா. அதற்கு முன்னாடி 27ஆம் தேதியோட ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பாருங்க, மிகவும் கம்மியா, அதாவது 80 புள்ளிகள் பக்கம். அதற்கு முன்னாடி 26ஆம் தேதி ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா 100 புள்ளிகள். அதற்கு முன்னாடி ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா 102 புள்ளிகள். ஸோ அதற்கு முன்னாடி ஹை லோ வித்தியாசம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 87 புள்ளிகள். ஸோ இப்படித்தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஹையஸ்ட்ல க்ளோஸ் ஆனாலும் நிப்டியோட ரேஞ்சுங்கிறது வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல இன்னும். ஏன்னா வந்து இப்போ பாருங்க 97 புள்ளிகள் தான் மார்க்கெட் கேப் போய் ஹையஸ்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட நிப்டியோட ரேஞ்ச் பிரேக் அவுட் இன்னும் கிடைக்கல. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு அப்போ வந்து சென்ற வாரத்தோட, அதாவது 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ள மொத்தம் 5 வர்த்தக நாள், 5 வர்த்தக நாள்ல நிப்டியோட ஹையஸ்ட் ஹை 11,686, க்ளோஸ் பார்த்துட்டீங்கன்னா 11,647 அதிகபட்சமான க்ளோசிங். அதே மாதிரி அதிகபட்சமான ஹை, அதே மாதிரி குறைந்த லோ இருக்கிறதுலேயே சென்ற வாரத்துல குறைந்த லோ 11,410. அதே மாதிரி சென்ற வாரத்திலேயே குறைந்த க்ளோசிங், அதாவது லோயஸ்ட் க்ளோசிங் 11,466. ஸோ இந்த டேட்டா எதுக்கு பார்க்குறோம்னா, நம்மளுக்கு இனி வரும் வாரத்துல 11,686க்கு மேல மார்க்கெட் நிக்குதா அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ள நிக்குதா. அப்ப இந்த ரேஞ்சுனா சப்போர்ட் வந்து 11,410ல நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா க்ளோசிங் 466ல இருக்குங்காட்டி நான் 11,466ல இருந்து 11,410 வர ஒரு சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,647ல இருந்து 686க்குள்ள இருக்கு. இந்த டேட்டா தெரிஞ்சா தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பண்ண முடியும். இதற்கு முன்னாடி வீக்கோட ஹை அப்படி பார்த்துட்டோம்னா 11,460, அதிகபட்சமான க்ளோசிங் பாத்தீங்கன்னா 11,408. அதே மாதிரி லோயஸ்ட்ல பாத்தீங்கன்னா 11,144, லோயஸ்ட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா 11,247. ஸோ மார்க்கெட் பாருங்க, சென்ற வாரம் ஹையஸ்ட் க்ளோசிங் இருக்குல்ல 11,408, அதுதான் அதாவது சென்ற வாரத்துக்கு முந்தின வாரத்தோட பெஸ்ட் க்ளோசிங் இருக்குல்ல, அந்த க்ளோசிங் பிரைஸும் கூட சென்ற வாரத்தோட லோவா அமைஞ்சிருக்கு. ஸோ அப்ப இது எவ்வளவு பெரிய சப்போர்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்போ இந்த சப்போர்ட் அது லோவா எடுத்து இந்த ஹை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா 200 புள்ளிகள் ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டேட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அப்போ சென்ற வாரம், அதற்கு முந்தின வாரம், அதுக்கு முந்தின வாரத்தோட ஹையஸ்ட் ஹை பாருங்க 11,373. அதே மாதிரி பெஸ்ட் க்ளோசிங்னா 11,322. அதற்கு முன்னாடி லோயஸ்ட் லோ பார்த்துட்டீங்கன்னா 11,111. பெஸ்ட் க்ளோசிங், லோயஸ்ட்ல பெஸ்ட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா 11,178. அப்ப அதுக்கு முன்னாடி வாரத்தோட ஹை பாருங்க 11,256. அதற்கு முன்னாடி க்ளோசிங் பெஸ்ட் க்ளோசிங் 11,214. லோ பாத்தீங்கன்னா 10,882. லோல பெஸ்ட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா 10,891. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. இதுதான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது தெரிஞ்சிட்டா மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லோ அண்ட் ஹை கொண்டாந்து ரேஞ்ச் பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு லோக்குள்ள ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 புள்ளிகள். அப்போ இந்த ரேஞ்ச் வந்து வீக்லியில 270 பாயிண்ட் ரேஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட 2.5%, 2% மேல. அதற்கு முன்னாடி வீக் பாருங்க, ஹைக்கும் லோக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 320 புள்ளிகள். ஆனா இந்த வீக் அதுவும் கூட கிடையாது. அதுக்கு முந்தின வீக்கோட ரேஞ்சும் கூட இந்த வீக் போகல அப்படிங்கறத இங்க எடுத்துக்கணும்.
அதற்கு முன்னாடி வீக் பாருங்க 270 புள்ளிகள் தான் 260 புள்ளிகள் தான் இருந்திருக்கு. சோ அது ரேஞ்ச் கம்மியா இருந்திருக்கு. அதற்கு முன்னாடி வீக் பாருங்க 882 இது கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு பக்கத்தால ஒரு இருந்திருக்கு. அப்ப அந்த ரேஞ்ச் லோயஸ்ட்ல இருந்த ரேஞ்ச் இந்த நேர் மேல வரும்போது அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடையாது. அப்புறம் இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எடுக்கும்போது எந்த நியூஸ் பேஸ்டுமே நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த கொரோனா காலகட்டத்துல மிகப்பெரிய பிரச்சனையாவே ஒரு எந்த விஷயம் எந்த பொருளாதார ரீதியிலயும் நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது. இந்த இடத்துல மார்க்கெட் ஏறி வந்திருக்கு. அப்ப ஏறுமுகத்துல இருந்திருக்கு. இது வந்து செய்திகள் அடிப்படையில் எப்படி பார்க்க முடியும்? அப்ப செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஏன்னா நீ கம்மிங் வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீ நெக்ஸ்ட் குவார்டரோட ரிசல்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வர தொடங்கிரும். அப்போ நெக்ஸ்ட் மந்தோட எண்ட்ல இருந்து நமக்கு வரும்போது ரிசல்ட் எதுவுமே வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அந்த இம்பாக்டோட நியூஸ் பேஸ்ல பார்க்கும்போது அந்த நியூஸ் பேஸ்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. சோ அதனாலதான் நம்ம வந்துட்டு நியூஸ் பேஸ்ட எடுத்துக்காதீங்க, நியூஸ் பேஸ்டு வைஸ்ல மார்க்கெட்டை பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முக்கிய காரணம். இப்ப மார்க்கெட்டோட க்ளோசிங் வைஸோட எந்த ஆப்ஷன்ஸ் அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டா 11,700 கால் 11,600 புட். சோ மார்க்கெட்டோட ஷார்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 11,600 டு 700. அதோட பிரேக் அவுட் இருந்ததுன்னா 11,800 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. அது பிரேக் பண்ணுச்சுன்னா 11,500. சோ மார்க்கெட்டோட ஸ்மால் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 11,600 டு 700, வைட் ரேஞ்ச்னா 11,500 டு 11,800. சோ இதை தெரிஞ்சுட்டா நம்மளுக்கு ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த கான்ட்ராக்ட்ஸோட பிரீமியத்தை பார்க்குறோம். செப்டம்பரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 102 ரூபாய் ஏறி இருக்கு. அக்டோபர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் ஏறி இருக்கு. நவம்பர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஏறுமுகம் கம்மியாக காமிச்சிருக்கு. ஏன்னா நேற்று கான்ட்ராக்ட் கூட இதுங்காட்டி தொடக்கம் காட்டி அதோட வேல்யூம் சுத்தமா இல்லாதங்காட்டி அது நம்மளுக்கு அது சரியா ரிஃப்ளெக்ட் ஆகல. ஆனால் அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் உண்டான பிரீமியம் 18 ரூபாய் இருக்கு. ஆனா மார்க்கெட் வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உண்டான வித்தியாசம் ஜாஸ்தியா இருக்கு. இது டிமாண்ட் கிரியேஷனை காமிக்குது. சோ இதனால மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. டே வைஸ் பாருங்க, இங்க டோஜி பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியும். டோஜியே மார்க்கெட்டோட ரிவர்சபிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை வந்து இந்த நேர் உண்டான வீடியோ போட்ட அன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதற்கப்புறம் பாருங்க சின்ன சின்ன ஸ்மால் கேண்டில்ஸ் ஆனா மார்க்கெட் மேலேயே இருந்திருக்கு. சோ இதுதான் இன்னும் மார்க்கெட்டோட ரிவர்சபிள் பாயிண்ட் விழுகல. சோ ரிவர்சபிள் பாயிண்ட் எங்க வருதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இது வீக்லி பிரேக் அவுட். இந்த வீக்லி பிரேக் அவுட்டே வந்துட்டு ஷார்ட்டாவே தான் இருந்திருக்கு இந்த இதுல இருந்த மார்க்கெட். சோ கிட்டத்தட்ட 2 மாசமா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து சரியில்லை. ஆனா இப்போ வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்னால மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுக்கு இப்ப இந்த இதுல பார்த்தா உங்களுக்கு 11,800 டு 900 மட்டும் மார்க்கெட் மேல போறக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட் வந்து 11,400 மட்டும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது மந்த்லி கேண்டில். சோ மந்த்லி கேண்டில் இன்னும் நம்மளுக்கு நாளைக்கு தான் க்ளோசிங் வந்துட்டு திங்கட்கிழமை மார்க்கெட் தான் வந்துட்டு நம்மளுக்கு க்ளோசிங் வந்ததுக்கு அப்புறம் தான் மந்த்லி கேண்டில் ஃபில் பண்ணோம். சோ நாளைக்கு வர்த்தக தினத்தை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்க, நம்ம 2-3 நாளுக்கு முன்னாடி இருந்தே, அதாவது வர்த்தக நாள் முன்னாடி இருந்தே மார்க்கெட்டோட ரேஞ்ச் ரொம்ப சுருங்கிட்டு வருது. ஒரு பிக் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்திட்டே வந்தோம். அது நடந்துருச்சு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 1020 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு வந்து ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் அமைந்திருக்கு. சோ மார்க்கெட் வந்து 28ஆம் தேதி பாருங்க, அதுக்கு முந்தைய நாள் 27ஆம் தேதி 23,600க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பனிங் வந்துட்டு 23,635க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஹை வந்துட்டு 24,611. லோ பாத்தீங்கன்னா 23,599. க்ளோசிங் 24,523 கொடுத்திருக்காங்க. அப்போ ஹைக்கும் லோக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. இதோட வேரியேஷன் பாத்தீங்கன்னா இந்த 1000 பாயிண்ட் டிஃபரெண்ட்ங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இது அமைஞ்சதுக்கு அப்புறம் இனி மார்க்கெட் வந்துட்ட மூவ்மெண்ட் வந்து இனி ஜாஸ்தியா இருக்கும். இதுவரை மார்க்கெட்டோட ரேஞ்ச் சுருக்கமா இருக்கு, மூவ்மெண்ட் சரியில்லை, ரேஞ்ச் பிரேக் அவுட் இல்லணும். சோ இப்ப ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்கு. இனி மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேடிங் ஐடியாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சென்ற வாரத்திலே ஹையஸ்ட் ஹை
24,611 பெஸ்ட் க்ளோசிங் 24,523. அதே லோயஸ்ட் லோ 22,410. ஸோ 22,410க்கும் ஹையுக்கும் டிஃபரெண்ட் பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியும் 2,200 புள்ளிகள் ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம். லோயஸ்ட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா 22,833. சாரி. அதற்கு முந்தைய வாரத்தோட ஹை வீக்லி ஹை பாத்தீங்கன்னா 22,419. பெஸ்ட் க்ளோசிங் 22,299. அதே மாதிரி லோயஸ்ட் லோ பாத்தீங்கன்னா 21,403. லோயஸ்ட் க்ளோசிங் வந்துட்டு 21,700. இதோட ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் பார்த்துட்டீங்கன்னா 1000 புள்ளிகள் தான் இருந்திருக்கு ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம். ஸோ இங்க டபுள்ட் ஆயிருக்கு அந்த ரேஞ்ச் வந்துட்டு. அதே போல அதற்கு முந்தைய வாரத்துல 22,439 ஹையஸ்ட் ஹை, பெஸ்ட் க்ளோசிங் 22,264, லோயஸ்ட் லோ 21,459, லோயஸ்ட் க்ளோசிங் 21,679. இதுக்குண்டான ரேஞ்ச் பாருங்க, அதே 1000 பாயிண்ட்ஸ் தான். அதாவது 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதிக்குள்ள. அதற்கு அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதியுள்ள பெஸ்ட் ஹை வந்து பாத்தீங்கன்னா 21,936, பெஸ்ட் க்ளோசிங் 21,754. ஸோ லோயஸ்ட் லோ 21,031, லோயஸ்ட் க்ளோசிங் 21,072. ஸோ இதுக்கும் ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 900 புள்ளிகள். ஸோ ஆவரேஜா 1000 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. இங்க 1000 பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைச்சதுமே மார்க்கெட் எப்படி ஏறி இருக்குங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் கண்டுபிடிச்சு நம்ம ட்ரேட் பண்ணா தான் நம்மளுக்கு ஈஸியா மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ண முடியும். ஸோ இது நியூமரிக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். அடுத்த ஆப்ஷன்ஸ் வைஸ்ல எந்த ட்ரேட் அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். 24,500 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு, 25,000 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு, 23,500 புட் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட வைட் ரேஞ்ச் 23,500 டு 25,000க்குள்ள இருக்க போகுது. நம்மளுக்கு இன்டர்மீடியட் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 24,000 டு 25,000. ஸோ மார்க்கெட்டோட ரேஞ்ச் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க, 23,500 டு 25,000க்குள்ள மார்க்கெட் இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு அதிகமா வர்த்தகமாகிற கால் ஆப்ஷன் தான் ரெசிஸ்டன்ஸ், அதிகமா ட்ரேட் நடக்கிற புட் ஆப்ஷன் தான் சப்போர்ட்ங்கிற பேசிஸ்ல நம்ம டிசைட் பண்ணிருக்கோம். ஸோ பேங்க் நிப்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிப்டிக்கு எப்படி பார்த்தோம் 11,500 டு 11,800க்குள்ள இருக்கும்ட்டு, அது போல பேங்க் நிப்டி வந்துட்டு 23,500 டு 25,000க்குள்ள இருக்க போகுது. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட அடுத்தடுத்த கான்ட்ராக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. இருந்தாலும் டிமாண்ட் வந்து அதுக்கு அடுத்தடுத்த இதுல டிமாண்ட் கம்மியா தான் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெய்லி கேண்டில். இங்க பாருங்க சின்ன சின்ன ஷார்ட்டா அமைஞ்சது. இந்த லாங் கேண்டில் அமைஞ்சிருக்கு. இந்த லாங் கேண்டிலோட சப்போர்ட் நம்மளுக்கு இங்க தான் இருக்கு 23,600. இருந்தாலும் மார்க்கெட் உடனே இறங்கவும் செய்யாது. உடனே இனி வந்துட்டு ஒரு ஏற்றம், பெரிய ஏற்றம் இப்போதைக்கு இருக்குமாங்கிறது தெரியல. ஸோ 25,000 பேங்க் நிஃப்டி கடக்கும்போது தான் நம்மளுக்கு அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டோட ரேஞ்ச் 23,500 டு 25,000க்குள்ள இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. இங்கே வீக்லி இதுல பாருங்க, அதுலயும் ஒரு பெரிய இந்த வீக்ல பாருங்க, எந்த வீக்குமே இந்த வீக்கோட ரேஞ்ச் இல்ல. இந்த ரேஞ்ச் இருக்கிறதுலயே பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நேரம் அது ஒண்ணுதான் வீக்லியில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அதர்வைஸ் இது கட் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயாச்சு. நம்மளுக்கு 25,500ல இருந்து 27,000க்குள்ள மார்க்கெட்டோட ரேஞ்ச் பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மந்த்லிலயும் நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கு. ஸோ இதோட ஹை பார்த்தீங்கன்னா 31,000 கிட்ட வரை இருக்கு மந்த்லியில. ஏன்னா அது ஒன் சிங்கிள் மந்த் மார்ச் மாசத்தோட இறங்கின இது. அதுக்கப்புறம் ஷார்ட் தான். ஸோ இதோட ஏவரேஜ் வந்து பிரேக் ஈவனை வந்துட்டு நம்மளுக்கு தாண்டுது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வைஸ் 23,500 டு 25,000 வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச். நிஃப்டியோட ரேஞ்ச் 11,500 டு 11,800க்குள்ள இருக்க போகுது. இதை டிசைட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு நியூஸ் பேஸ்ட்ல மார்க்கெட்டை பார்க்காதீங்க. டெக்னிக்கல்ல நியூமரிக் பேஸ்ல ஆப்ஷன்ஸ், ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதோட பேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுங்க. ஈஸியா உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி களமாவே இருக்க ஒழிய எந்த பரிந்துரையும் நம்ம வழங்கல. இதுல ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842610908, மற்றொரு நம்பர் 8144220532. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.